வெல்கம் பேக். ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 10 டேஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. 1 வீக்காக தான் ஆயிருக்கும். இவ்வளோ நாளாக அவங்க எல்லாரையும் பார்க்க முடியல. ஸோ வெல்கம் பேக் டு சும்மா கிரிக்கெட். மேட்ச் நம்பர் 53, சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் எல்எஸ்ஜி. நிறையா கண்டென்ட்ஸ் பேசாமல் மிஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வில் கேட்ச் அப் டுடே. ஸோ சிகப்பு சாத்தான் சிஎஸ்கே ஃபேனா எப்படி இருக்க? கொஞ்சமாவது தலை காட்ட முடியுது போல வெளில போ. முன்னாடி இருந்ததுக்கு ஒரு 10 நாளில் தேறி வந்துட்டாங்க. ஆமா. ம். போற நான் போக்க வந்து பார்த்தா ஆர்சிபி தான் தலை காட்ட முடியாம போயிரும் போல. அடுத்த நாலு அதுதான் அதுதான் மேட்சுமே கஷ்டமான மேட்ச். இதுதான். திடீர்னு எங்கேயோ போயிட்ட ஏன் மாதிரி இருக்கு, தேவையில்லாம ஒரு ட்ராக்கை விட்டு. அதான். எப்படி ஏன் தலை காமிக்க முடியும்னா ஒரு ஆளை வந்து இம்பாக்ட் பிளேயரா போட்டோம். ம். அதுவும் அந்த பிளேயர் பேர் வந்து சிவம்னு ஆரம்பிச்சு. அந்த பிளேயர் அந்த பிளேயர்னால தான் இப்ப வந்து அந்த பிளேயர் இம்பாக்டா போட்டதுனால தான் கொஞ்சமாச்சும் எங்களுக்கு ஒரு தலையை வந்து வெளியில காமிக்க முடியுது. ம். ம். இல்லைன்னா வந்து அது கூட முடியாது. ஏன்னா அவன் வந்து ஃபீல்டிங் இந்த வருஷம் வந்து லைக் டச்சு இல்லவே இல்லை. என்ன எதுனாலும் தெரியல. யூடியூப் பெட்டிங் ஆஃப் அந்த வேர்ல்டு கப்ல விளாண்டதுனால அந்த அந்த பெட்டிங்னாலயா இல்லைன்னா அந்த ஃபார்ம் பெட்டிங்லாம் இருக்கா கிடையாது. அது என்னன்னு தெரியல. அவன் எப்பயுமே வந்துட்டு இந்த ஃபீல்டிங் வந்து சாமி குட்டுருவான், சரியா? அந்த சாமி இல்ல வந்து இல்ல திரும்ப ஃபீல்டிங்கே வரது வந்து இல்ல. ஆறு சாமியா பேட்டிங்ல மட்டும் தான் வருவான். ஸோ ஃபீல்டிங் எனக்கு தெரிஞ்ச பண்ணலாம் வரைக்கும் அதுக்குன்னு. ஃபீல்டிங்கா அவன் இல்ல இல்ல ஃபீல்டிங் போரா இருக்கிறதுனால தான் தோனி ஹாஸ் யூஸ்ட் ஹிம் அஸ் இம்பாக்ட் அது பிளேயர் இத்தனை வருஷமா அப்படின்னு தோணுது. அதுக்கு இந்தியன் பேரு டீம்ல உனக்கு ஃபீல்டிங் கூட இம்பாக்ட் இல்ல. பிளேயர் ரூல் கிடையாது. அதனால லைக் அவனை வந்து வேற வழி இல்லாம 2 ஓவரும் போடுறோம், அதுக்காக தான் அவனை ஃபீல்ட்ல வச்சிருக்கோன்ட்டு மூடி மறைச்சு ஆமா, வச்சிருந்தாங்க. இப்போ அது தெள்ள தெளிவா ஒண்ணுதான். போட்டு காட்டிட்டாங்க அவனுக்கு கேட்ச் பிடிக்க தெரியாது அப்படின்னு. இல்ல அதுக்குன்னு அஹ் விஜய் அண்ணா வந்து கேட்ச் பிடிக்கிற அளவு கூட பிடிக்க மாட்டாங்க. சொல்லுங்க. ஐயா ஐயா, இப்படி எல்லாம் வேணாங்க. நிஜமா வந்துட்டு நீ அந்த ஒரு கிரிக்கெட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போகும்போது அவன் ஸ்டாண்டர்டுக்கு அவன் பிடிக்கணும். பட் நம்ம அண்ணாவோடலாம் கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா அண்ணாவை பத்தி பேசணும்னா நிறைய போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த டாபிக்ல தான் நம்ம இத்தனை நாளா வீடியோவும் பண்ண முடியல. அதை பத்தி ஆமா பேசிட்டே இருந்துட்டு. ஸோ ஓகே. ஆமா. மேட்சஸ் ஃப்ரம் செப்பாக். இன்னைக்கு ஃபுல்லா மழை பெஞ்சிருக்கு, ஃபுல்லா நாள் பூரா சென்னையில. ஸோ பிச் வாஸ் அண்டர் கவர்ஸ் ஃபுல்லா. எனக்கு தெரிஞ்ச வெட் விக்கெட்டாக தான் இருக்கும் நாளைக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். இன்னொன்று ஆனால் ஆக்சுவல் ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேட்டிங்க்கு கொஞ்சம் ஃப்ளாட்டராக தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஸ்பின் அசிஸ்டன்ஸ் இருக்கு தான். பிச்சில் இருக்க தான் போகுது சேப்பாக்கோட யூஷுவல் இது மாதிரி. பட் எந்த அளவுக்கு டேர்ன் ஆகும் அப்படின்றது தெரியல. பட் ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸாக இருக்க தான் சான்ஸ் ஜாஸ்தி நாளைக்கு. வெதர் ரிப்போர்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க ஆஃப்டர்நூன் கேம்னால. ஸோ பேட்டிங் இட்ஸ் நாட் கோயிங் டு ஆமா. பி ஈஸி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அதான் ஆடுறவங்களுக்கு. வந்து எனக்கு தெரிஞ்ச அதான் இன்னைக்கு இன்னைக்கு மழை பெஞ்சதோட நாளைக்கு ம். மேட்ச்ல வந்து நாளைக்கு வெயில் அடிக்க போதா இல்ல ஓவர் காஸ்டாவே இருக்க போகுதுன்றது தான் பெரிய குரூஷியல் ஃபேக்டரா இருக்கும் போல. ஏன்னா இல்ல, நாளைக்கு வெயில் ஓவர் அடிச்சிச்சுன்னா கேஸ்ட் தான். ஓவர் ஓவர் கேஸ்ட்ன்ட்டு கேஸ்ட் தான் போட்டிருக்கு. காமிக்குது. ஓவர் காஸ்ட் தானே சொல்ல முடியாதுல்ல, திடீர்னு வெயில் அடிச்சிச்சுன்னா அப்ப ம். ஆட்டோமேட்டிக்கா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஃபேவரபிளா மாறலாம். ஏன்னா போன லைட்டா தடவை இல்ல இல்ல, ஆனா ஆமா உனக்கு நைட்டு பூரா சொல்லியிருப்பாங்க. பிச்சு வந்து கவர்லயே தான் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்பயும் எடுக்க மாட்டாங்க. மழைக்கு தான் இன்னும் இது இருக்கு, சான்சஸ் அதிகம் ம் கொடுத்துருக்காங்க உனக்கு. ம். ஸோ ஆமாமா. இல்ல ப்ராபப்ளி வந்து நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு ஒருவேளை வெயில் அடிச்சிச்சுன்னா அதான் அஸ்வின் சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி வந்து ம். லைக் டாப் லேயர் மட்டும் வந்து இதாயிரும், ட்ரை ஆயிரும். ஃபர்ஸ்ட் ம். பேட்டிங்க்கு வந்து ஓரளவு ஈஸியரா இருக்கும். அப்புறம் போக போக வந்து செகண்ட் பேட்டிங் ஆடும்போது பாட்டம் சர்ஃபேஸ் அதாவது செகண்ட் மிடில் லேயர்லாம் வந்து மாய்ஸ்சரோட இருக்கும்போது அது எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து ம். ஆட்டோமேட்டிக்கா அந்த செகண்ட் பேட்டிங் டிஃபிகல்ட் ஆயிரும், பால் grip ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா அதே ம். ஓவர் காஸ்டா இருந்துச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இல்ல, பேட்டிங் ஆனா இருக்கும்போது ஜென்ரலாவே எனக்கு தெரிஞ்சு பால் கிரிப் ம், பண்றது இஸ் நாட் பீன் இஷ்யூ இன் டே கேம்ஸ் அட் சேப்பாக்னு எனக்கு தோணும். உனக்கு அந்த ம், டியூ ம். வந்து வரும், முன்னாடி வரும், நைட் கேம்ஸ்ல வந்துட்டு இருந்துச்சு இல்ல இல்ல உனக்கு. கிரிப்னா கையில grip சொல்லல. ஆஃப் த ம். பிட்ச் grip. ஆஃப் த ஓகே பிட்ச் வந்து ஓகே. பால் ஸ்டிக்கியா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதை grip ம். ம். ஆகுதுன்னுவாங்க. grip ம். ஆகும்போது என்ன ஆகும்னா பால் வந்து உனக்கு ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகும். லைக் நீ ஓகே. வந்து பேக்ஃபுட் பஞ்ச் ஆடுறன்னு வச்சுக்கோவேன், பேக்ஃபுட் பஞ்ச் ம். போயிருவேன். ஆனா அதுக்கப்புறம் ம். பார்த்தா grip ஆனதுக்கப்புறம் டேர்னும் அதிகமாயிரும். நீ த்ரூ ஓ, த ஷாட் போனதுக்கப்புறம் பால் வரும். அப்போ வந்து நீ ஐயோ அப்படின்ற மாதிரி அவன் தலையை டாப் தூக்கி எட்ஜுக்கு ஒன்னு சான்ஸ் ஆடுவான் இருக்கு. தெரியுமா. லைக் இல்ல டாப் எட்ஜ் டாப் ஆகும். எட்ஜ்னு இல்ல, அந்த தலையை தூக்கி ஆடுறது அந்த மாதிரி, அந்த மாதிரி ஓ, சுச்சுவேஷன்ஸ்க்கு போகும். ஓகே. லைக் பால் வந்து நீ எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்பேஸுக்கு வராது ஆஃப் த பிட்ச். ஸோ ம். அது வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுற இல்ல, நீ டீமுக்கு ஒரு ஷார்ட்டை பெரிய கம்ப்ளீட் டிஃபிகல்ட். பண்ணிரும், அதுக்கப்புறம் பால் வந்து இடிக்கும், நான் ஆமா அதானே சொல்ல வரேன். ஆமா. ஆ. அதான் லிட்டரலி அதான். ம். ம். ஸோ லெட்ஸ் அது நாளைக்கு வந்து வந்து க்ரூஷியல் ஃபேக்டர் இருக்கும்.
பிளஸ் நாளைக்கு ஓவர் கேஸ்ட் கண்டிஷன். ஸோ சீ ப்ரீஸ் வரப்ப ஸ்விங் நல்லாவே கிடைக்கும் நான் டெஸ்ட் பண்றேன். ஸ்விங் பவுலர்ஸ்னா முகேஷ் சௌத்ரி ஆஹ் அப்போ கீழே தான் இருக்க போறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, முகேஷ் ஸ்விங்கை தேடி சௌத்ரி, போறது. அன்சுல் கம்போஜ். கம்போஜும் ஸ்விங் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு. பட் என்ன ஆமா, கேட்டாக்க கம்போஜ் மோர் ஆஃப் ஓரளவுக்கு. சீம் பவுலர். எனக்கு தெரிஞ்சு பிரின்ஸ் யாதவ் ஓ அவனெல்லாம் ஒரே ஆமாமா. கேட்டகரியில் நீ வைக்கலாம். அந்த ஆமா. சீமை அடிச்சு போடுற பவுலர்ஸ் அவன் ஓவர் 10 எடுத்துக்கலாம் நீ. ஷமி. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷமியோட ம். அந்த 2 ஓவர் செமையா இருக்கும்னு தோணுது ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளே நாளைக்கு. ஸோ ஆமா. பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டரா சரி போவோம். கேட்போம். ஃபர்ஸ்ட் எந்த ஆமா. டீம்ல இருந்து ஆரம்பிக்கலாம்? ஹோம் டீமா இல்ல எல்எஸ்ஜி போலாமா? ஹோம் டீம். ஓகே, ஹோம் டீம்ல இருந்தே போயிடுவோமா? ஆமா எனக்கு ஆமா. தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன்ல இதுதான் பர்ஃபெக்ட் டீம். லாஸ்ட் மேட்ச் ஆடினாங்கல்ல டிசி கூட, இந்த காம்பினேஷன் நீ மாத்தக்கூடாது அப்படின்றது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உனக்கு இப்பதான் டீம் செட் ஆயிருக்கு, இதுக்கு மேல நீ ஓவர் டூ பண்ண நினைக்காம இவங்களே வந்துட்டு எப்படி உன்னோட வின்னிங் டீமா செட் பண்ற அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறமும் நீ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான டைம் இல்லை உனக்கு. 10 மேட்சஸ் ஆல்ரெடி டன் இந்த சீசன்ல. 4 மோர் யா கேம்ஸ் யா. தான் ரிமைனிங். இந்த டீம் தான் அப்படியே உன்னை வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்க்கு கூட்டிட்டு போக போகுது. அங்க நீ பர்ஃபார்ம் பண்றதும் வந்து இந்த டீமை வச்சு தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். எஸ் ஸோ ஆமா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஆக்சுவலி வந்து கிளிக் ஆகாம. ம். அதான் 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 வந்து அதான் சொல்ல வந்தேன். டீம் எனக்கு தெரிஞ்சு செட்டில் ஆயிருச்சோன்னு தோணுது. இன்னும் ரெண்டே பிளேயர் தான், ரெண்டு கூட இல்ல, ஒன்னு தான். பிரெவிஸை கூட விட்டுறலாம், ருத்ராஜ் மட்டும் பிரவிஸ் ஆரம்பிச்சிட்டானா தான்டா நான் விளையாடுனா. சொல்லுவேன். ருத்துராஜ் தானே. ருத்து அடிச்சிட்டான்டா, 2 மேட்ச் இல்ல அடிச்சிட்டான்டா ருத்ராஜ் உனக்கு. ருத்ராஜ் வந்து நான் என்ன சரி. சொல்றேன், பிரைம் ருத்ராஜ் மாதிரி இல்ல. ருத்ராஜோட ம். நாக் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா வித் ம். சஞ்சு சாம்சன் ஃபார்ம், ம். உனக்கு வந்து அந்த ஆர்ஆருக்கு ஒரு லீத்தலான ஓப்பனிங் இருக்கு பாரு. அந்த மாதிரி வந்து ம். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல ஒரு லீத்தலான ஓப்பனிங் கண்டிப்பா வந்துடும். ஸோ இல்ல ஐ திங்க் ருத்ராஜ் ஸோ. மட்டும். ஆர்ஆரோட நீ கம்பேர் பண்ண சான்ஸே இல்லை. ஏன்னா ஆர்ஆர்ல 2 பேருமே அக்ரஸர். அததான் இவங்க ரெண்டு சொல்றேன், பேரும் அந்த அந்த எடுத்துக்கிட்டேன்னா மாதிரி இவனோட அந்த மாதிரி இல்ல, ஒரு. டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல உனக்கு லீத்தலான ஓப்பனிங் இருக்குன்ற. ஓகே ரெண்டு ஓகே. பேருமே லார்ஜ், ரெண்டு பேருமே லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடியவங்க. ம். ம். ரெண்டு பேருமே ஹண்ட்ரட்ஸ் என்ன அடிக்கக்கூடியவங்க. பிரச்சனை ஆகுறதுன்னா அந்த 2 பேருமே வந்து அந்த டைம் எடுப்பாங்க இனிஷியலி. அந்த 2 பேரும் டைம் ம் எடுத்தாக்க அந்த பவர் பிளேல அந்த இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. ம். இல்ல இல்ல, ஆ, இந்த வாட்டி வந்து சஞ்சு வந்து இது பண்றான், பவுலுக்கு அட்டாக் ம். பண்றான், இல்ல அக்ரெசிவா அட்டாக் சஞ்சு. பண்ணி டேக் டவுன் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் ருத்து மட்டும்தான் வந்து கொஞ்சம் நான் நான் பொறுமையா அததான் வந்து பேட் பண்றான். ஆரம்பத்துல சிஎஸ்கே பண்ண தப்பாவே நான் ஃபீல் பண்றேன். அதாவது நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நீ எடுத்துக்கோ, எப்படி அவுட் ஆனாங்க சஞ்சு அஸ் வெல் அஸ் ருத்துராஜ் அப்படின்னு நீ பார்த்தனா, அவங்களோட நான் லைக் ஜோன்ல ஆடின ஷாட்ஸ் தான். எப்பெல்லாம் அவுட் ம். ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்கும் போது, அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் லெக் ரீஜன்ல அந்த புல் ம். பண்ண போறான், அவனை டெம்ப் பண்றாங்க, புல் பண்ண போய் அவுட் ஆயிடுறான். யா யா. ஓகேவா? ஸோ ருத்துவோட டிஸ்மிசல்ஸ்ல ஒரு பேட்டர்னை நான் ஃபீல் பண்றேன். அவன் எப்பெல்லாம் தூக்கி யா. அடிக்க பாக்குறானோ அவுட் ஆகுறான். அவனோட ஸ்ட்ரென்த் எது ஆமா. அப்படின்னு பார்த்தேன்னா டவுன் தி கிரவுண்ட் நீட்டா ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடும் போதெல்லாம் அவன் ஸ்கோர் பண்ணிருக்கான். ஆடின 2 இன்னிங்ஸ்லயுமே ஆமா. பார்த்தேன்னா என்ன கேட்டேன்னா அவன் கரெக்டா லைக் அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு பேக் பண்ணி ஆடான்னு தோணுச்சு. எந்த பாலையும் ஏர்ல ஆட பார்க்கல அவன் மேக்ஸிமம். ஆக்சுவலி அதான் அதான் முக்கியமான இதே அதான். நம்ம ருத்துவோட இன்னிங்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணோம்னா ப்ராப்பர் ஷாட்ஸ் ஆடும்போது, அதாவது ப்ராப்பர்னா அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு ஆடும்போது ஆட்டோமேட்டிக்கா ரன்ஸ் வந்துருது. அவன் தேவையில்லாம தூக்கி அடிக்க போகும்போது தான் வந்து அவனால பவர் பண்ண முடியலையா இல்ல அந்த அளவு ஃபார்ம்ல இல்லையா என்னன்னு தெரியல, ஈஸியா விக்கெட் லூஸ் பண்ணிடுறான். இல்ல அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவன் பார்த்து. டீமுக்காக நீ வந்து அந்த பிளேயரோட பேட்டிங் ஸ்டைலை மாத்துறத விட அந்த பேட்டிங் ஸ்டைலை வச்சு உன்னோட டீமோட அப்ரோச்சை நீ மாத்தணும் அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வாட் பெஸ்ட் ஆமா. லைக் அந்த அந்த பிளேயர்ட்ட இருந்து அந்த பெஸ்ட்டை நீ எடுக்கணும் அப்படின்னாக்கா அவனோட ஜோன்ல விட்டேனா தான் அவனோட பெஸ்ட் உனக்கு கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஆமா உனக்கு ஆமா. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குட்டியா நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். 2024 வேர்ல்ட் கப்ல வந்து நீ ஃபுல்லா T20 வேர்ல்ட் கப் பத்தி நான் சொல்றேன். ஃபுல்லா எல்லாருமே அடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மாவோட அந்த பிளான்ஸ் இருந்துச்சு, டிராவிடோட பிளான்ஸும் இருந்துச்சு. அது கம்ப்ளீட்லி செட் ஆகல விராட் கோலிக்கு. ஒரு இன்னிங்ஸ் அதனால தான் ஆடாம எல்லா இன்னிங்ஸும் ஃபெயிலியர். ஃபைனல்ஸ்ல திரும்ப அவனோட ஜோன்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினான் திரும்ப. அந்த ஆரம்பத்துல ஆமா. ஃபிட் ஆகி செட் செட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஹி வென் ஃபார் த ஆக்சலரேஷன். அந்த இடத்துல அவனோட பெஸ்ட் கிடைச்சது. அவன்கிட்ட ரன்ஸ் வந்துச்சு, நீ மேட்ச் ரிசல்ட்டும் கிடைச்சது உனக்கு. ஆஹ் விச் ஹீஸ் பீன் டூயிங் எல்லா வேர்ல்ட் அதேதான். கப்லயும். அதே தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ருத்துவை மட்டும் அதேதான் நீ அவன் ருத்துவும் ஜோன்ல விட்டுட்டேன்னா பண்ணணும். அவனை சுத்தி நீ பேட்டிங் ஆடலாம் தாராளமா. இப்ப ஸோ வந்து பார்ப்போம். ஏன் இப்ப வந்து ருத்துக்கு வந்து அது பிளஸ் வந்து இப்ப பவுலர்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு வராங்கல்ல, ருத்து வந்து அது டேக்கிள் பண்ணணும். லைக் வந்து ம். பவுலர்ஸ் பிளான் பண்ணி அவனுக்கு வந்து ஒரு ஷார்ட்டா தான் போடணும், கொஞ்சம் ஷார்ட்டா போட்டு அவனை விக்கெட் எடுக்கணும் வருவாங்க. வரப்ப அவனுக்கு அதை வந்து டேக்கிள் டவுன் பண்ணி அதை இன்னோவேட்டிவா அவன் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஒரே
செகண்ட் ஆஃப் டிஸ்மிஷல்ல ஆகிறப்ப ம் அது வந்து ஒரு காஸ் ஆஃப் கன்சர்னிங் அவ்வளோ, வேற ஒன்றும் ம் இல்லை. பட் ஒன் திங் நான் எங்க கிரெடிட் ஆல்மோஸ்ட். கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவன் மேல அந்த ஒரு இது இருந்துச்சு, ஒரு இன்னிங்ஸை சேஸ் பண்ணி முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. ஐ திங்க் he added ஆமா ஒன் ஆமா மோர் கேம் லாஸ்டா, ஒரு இவங்களோட ஆமா ஆமா. வின் பண்ண கேம், டிசி டிசிக்கு முன்னாடி கேம் யாரோட, டிசி மும்பையோட he finished மும்பை. ஆமா ஆக்சுவலி. ம் ஸோ ஆமா. எனக்கு தெரிஞ்சு he is பிளஸ் trying to improve அப்படின்ற மாதிரி தோணுது. அதே அதே பேட்டிங் ஆமா ஸ்டைல் தான் அவனுக்கு செட் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. சிஎஸ்கே இஸ் நாட் அ ஆமா. டீம் தட் புட்ஸ் 230 அந்த மாதிரி அந்த ஆன் த போர்ட் போடணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. உனக்கு போலிங் சூப்பராக ஃபிட் ஆயிருக்கு, எல்லா போலர்ஸும் உனக்கு ஆமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி நீட்டாக போல் பண்ணும்போது ஐ திங்க் யூ ஷுட் நாட் எய்ம் ஃபார் ஹையர் டோட்டல்ஸ் லைக் அதர் டீம்ஸ் டூ. நீ உன்னோட கிரிக்கெட் எஸ் ஆடு, எஸ். உன்னோட கிரிக்கெட்டை வச்சு நீ வின் பண்ணு. லாஸ்ட் இயர் அதுதான் ஜிடி பண்ணாங்க. கன்சிஸ்டண்டா நான் டாப் 3 வச்சு அடிப்பேன் அப்படின்னு அடிச்சு நீட்டா அந்த தேர்ட் பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ணாங்க. அதே இதை சிஎஸ்கே பண்ணா டெஃபினட்டா பிளே ஆஃப் சான்சஸ் ஆர் வெரி ஹை. ம் ஸோ அதான் அப்புறம் வந்து இப்ப அதான் இப்போ ருத்து செட் ஆயிட்டான்னா போதும். ஆமா ஆல்ரெடி இப்ப சாம்சன் இருக்க எனக்கு ஃபார்முக்கு. ஆனா இன்னும் எனக்கு ஆக்சுவலி எனக்கு லைக் நத்திங் ராங். கார்த்திக் சர்மா பத்தி எல்லாரும் லைக் 250s வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு எல்லாருமே சொல்றாங்க. ஸ்டில் எனக்கு இன்னும் ஃபீல் ஆகுறது என்னன்னா, அவனை வந்து ஒரு ஸ்பின் போடுற டயத்துல கூட்டிட்டு வராங்க. மேபி அந்த ஒரு பேசர் போட்டாக்க அவனோட ஸ்ட்ரைக் ரேட் ஸ்டில் ட்ராப் டவுனாக தான் இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எஸ்பெஷலி நீ ஒரு ஒன் பரவாயில்ல. ஆனா ஃபார்ட்டி வந்து ப்ளஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் அப்படி கொண்டு வந்தேனாக்க இட் இஸ் அஃபெக்டிங்கோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நாளைக்கு கேம்ல எனக்கு தெரிஞ்சு தர் இஸ் நாட் கோயிங் டு பி எனி ப்ரெஷர். மேபி இல்ல இல்ல, மயங்க் யாதவ் மட்டும் he can bowl நாளைக்கு one. நாளைக்கு இருக்கான் மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ் இருக்காங்க. ரெண்டு பிரின்ஸ் பேருமே யாதவ் ஒன் எக்ஸ்பிரஸ் பேஸ் ஃபார்ட்டிஸ் தான். தான் போடுறான். மேபி 140 he is அதுவுமே comfortable. எக்ஸ்பிரஸ் That's இல்ல what. எக்ஸ்பிரஸா ஒன் தான் ஃபார்ட்டி போடுறான். ஃபைவ் எக்ஸ்பிரஸ் போதும். பேசஸ் கோலி. ஃபார்ட்டி he is ஃபைவ் getting போதும். beaten. ஒன் ஸோ ஃபார்ட்டி வந்து ஃபைவ் கிட்ட போகணும். முக்கியமானது என்னன்னா, அவன் பேஸ் இன்னும் ட்ரபிள்ல தான் இருக்கானா என்னன்றதை ஐடென்டிஃபை பண்றதை விட இப்போ வந்து அவன் நல்ல கான்ஃபிடன்ஸ்ல இருப்பான். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸுக்கு பேக் டு அவன் பேக் நல்ல ஆடினாலே இன்னிங்ஸ். போதும். ஆமா, கான்ஃபிடன்ஸுக்கு ஆடினாலே போதும். அவனை பேக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்டா இருந்தாலும் சரி, ஸ்பின்னா இருந்தாலும் சரி, அவனால ஆட முடியும்ன்றவங்க. ஏன்னா டேலண்ட் இருக்கனால தானே அவனை கூட்டு வந்திருக்காங்க. ஸோ டேலண்ட் டேலண்ட்டுக்கு இருக்கு. பஞ்சம் இல்லை, பட் ஸ்டில் கான்ஃபிடன்ஸுக்கு தான் வந்து பஞ்சம் இருந்துச்சு. உனக்கு அந்த ரெண்டு கேமும் வந்து ஸ்கோர் பண்ண வேண்டியது கம்மியா இருந்துச்சு. ஹி ஹேட் டைம் ஆமா டு லைக் செட்டில் டவுன் அண்ட் ஸ்கோர். பட் வந்து ஆமா. ஹீஸ் குட். நான் வந்து லைக் ஒரு டிஸ்கரேஜிங் சைடில் சொல்லணும்னு சொல்ல. பட் ஸ்டில் எனக்கு இன்னும் அந்த ஒரு கம்ப்ளீட்லி ஒரு இப்போ எனக்கு ஒரு லாஸ்ட் இயர் வந்து நீ சிஎஸ்கே யங்ஸ்டர்ஸ் ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேர் என்ன, ஷைக் ரஷீத் அண்ட் ஆயுஷ் மாதிரி ரெண்டு பேரும் சேம் மேட்ச்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எல்லாரும் ஷைக் ரஷீத் நல்லா பண்ணாங்க சொன்னாங்க. பட் எனக்கு கன்வின்சிங்காக இல்லை ஷார்ட்ஸ். பட் ஆயுஷ் மாதிரியோட ஷார்ட்ஸ் எல்லாமே நீ பார்த்தேனாக்கா நீட்டாக இருந்துச்சு. ஆல் த்ரூ அவுட்ல நீ லாங் டேர்ம்ல சர்வை பண்ணோம் அப்படின்னாக்க உன்னோட லைக் ஐ திங்க் யூ ஹாவ் டு கிவ் அ ஸ்டேட்மெண்ட் இன்னிங்ஸ் அந்த மாதிரி தோணுது. அப்புறம் பட் வந்து எனக்கு வந்து கார்த்திக் மேல ஒருத்தர். பெரிய ப்ரெஷர் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ரெண்டு இன்னிங்ஸ் ஆடும்போது. ஆமா ஆமா இவங்க ஆமா கூட ஆமா. வந்து ஏன் அந்த ருத்து ப்ரெஷர் இருந்தான், இல்லைன்னா சஞ்சு இருந்தான். ம் ஏன் அந்த ப்ரெஷர் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ம் வந்து உருவில் பட்டுட்டு வந்து சைலண்டா சம்பவம் மட்டும் போயிட்டாரு. ஏன்னா ம் வந்து வந்தாரு, அடித்தார், சென்றார், ம் ரிப்பீட். அதே மாதிரிதான் 2 மேட்ச் வந்து அதே மாதிரிதான். பவர் பிளேல வந்தாரு, வந்து ஒரு 2 6 ஒரு 2 4 அந்த மாதிரி அடிச்சுட்டு ம் அவுட் ஆயிட்டாரு. ஸோ ம் வந்து அந்த கம்மியான பால்ஸ்ல ஒரு ஹை இம்பாக்ட் கொடுத்து போனதால தான் இப்போ வந்து அந்த கார்த்திக் சர்மாக்கும் ருத்ராஜ் இல்ல சாம்சன் 3 பேருக்குமே வந்து அந்த செட்டில் டவுன் பொறுமையா விளையாடி மேட்சை வந்து இறுதி எடுத்துட்டு போய் கடைசியா முடிச்சுட்டாங்க. ம் அந்த குயிக் 20 30 அடிச்சனால தான் உருள் ம் பட்டேல் அடிச்சது. ம் எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ ருல் பட்டேல் நீ சின்ஸ் யூ brought into the டாக், இப்போ சஞ்சு ருத்து அவுட் ஆகலைனாக்க உனக்கு கேம்லயே உருவிலோட யூஸ் கம்மியாயிடுதோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உருவில் எல்லா பாலுமே அடிக்க தான் பார்க்குறான், ஓகேவா? ஆமா எல்லா பாலுமே அடிக்க பார்க்கும்போது உனக்கு வில் பி மோர் எஃபெக்டிவ் டியூரிங் த பவர் பிளேன்னு தோணுது. ஸோ நீ அதுக்கு உருவில எப்படி இருந்தாலும் ஹீ இஸ் கோயிங் டு பிளே அந்த 20 30 ரன்ஸ் தான். ஒய் நாட் சஞ்சு ஆர் ருத்து எனி ஒன் கேன் கோ டு 3 அண்ட் ஆஸ்க் உருவில் டு ஸ்ட்ரைட் அவே கோ அண்ட் பிளைண்ட் ஸ்லாக் ஸ்ட்ரைட் அவே. நீ பண்றதை அப்பயே ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல பண்ணிட்டாக்க அவனோட ரோல், அவனோட இம்பாக்ட் எல்லா கேம்லயும் இருக்க தானே போகுது. ஆமா ஆமா. அவங்க வந்து டிசைடட் டு பிளே ஓப்பனிங் தான் அந்த மாதிரி. ம் ருத்துவும் அந்த இதை சஞ்சுவும் இந்த மாத்த வருஷம் வேணாம் நாங்க அப்படின்னு தான் இருக்காங்க. ஓப்பன் பண்ண போறோம், ம் ம் நாங்க தான் ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுனால ஸோ ம் உருள் ஹேவ்ஸ் டு கம் டவுன் ஒன் டவுன். ம் இதேதான் ஆயுஷ் மாத்திரைக்கும் வந்துச்சு. அவன் ஓப்பனிங் தான் பண்ணோம், ஆனா இந்த மாதிரி அவங்க கண்டிப்பா பிளான் இல்ல பட் பண்ணதுனால. மாத்ரே பிளேஸ் அவுட் சைட் பவர் பிளே ஆல்சோ. அதனால தான் நான் உருவிலுக்காக இந்த பாயிண்ட்ஸ் சொல்றேன்.
ஏன்னா ஆயுஷ் கேன் அடாப்ட்ன்றதை அவன் ப்ரூவ் பண்ணான் உனக்கு. அதனால தான் நான் கேட்குறதே இப்போ மெயின் பாயிண்ட் வந்து உர்வில் கேன் பேட் ஒன்லி ஆன் த பவர் பிளே மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லாஸ்ட் இயரும் நீ பார்த்தனா அவன் எல்லா பாலுமே அடிக்க பார்க்கும்போது யூ கேனாட் சர்வைவ் அவுட் சைட் பவர் பிளே அவ்வளோ ஈஸியா. ஓகே அவனோட லெட்ஸ் ரோல் சி. அதுதான். லைக் நான் அவனோட கேம் ஸ்டைல நான் தப்பு சொல்ல, பட் அவனோட ரோல் அப்படி நீ கொடுத்துருக்கும் போது நீ ஏன் வந்துட்டு இன்னும் பெட்டர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கரெக்ட் தான். ஆனா வந்து இப்ப பொசிஷன் இப்ப டக்குன்னு மாத்தி மொமெண்டம் நம்ம இழக்கணும்னு தோணாது யார். ம் அது ஒரு ஏன்னா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி தான் இப்ப டிசி எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஐபிஎல் டிஃப்ரெண்டா ஓகே ட்ரை எலிமினேட் ஆயிட்டாங்க. பண்ணாங்கன்றதோட டிசியை வந்து எப்பெல்லாம் ஜெயிச்சிருக்கான்னா கேஎல் ராகுல் அடிச்சா மட்டும் தான் ஜெயிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஸோ அந்த ஆமா கேஸ் ஆமா எனக்கு அது தெரிஞ்சு நான் ஓகே. டிசி மேட்ச்ல டீடைல்டா பேசணும். ஆமா டீட்டெயிலாம் பேசிக்கலாம் அப்புறம். ஓகே இப்போ வந்து கம்மிங் பேக் டு சிஎஸ்கே எஸ்டி. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பேட்டிங் வந்து பேசிட்டோம் ஏதாவது ஒரு மாதிரி. எனக்கு பேட்டிங் தெரிஞ்சு எல்லா பேசினோம். பேட்டர்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஒரு ஆள் வந்து ஃபயர் அப் பண்ணியே ஆகணும். ஒரு சீனியர் பிளேயரா இருக்கிறப்ப கண்டிப்பா இல்ல ஃபயர் பண்ணியே பேட்டிங்ல ஆகணும். இன்னொன்னு ரெண்டு பேரு. முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னு பாக்குறேன். ஆமா 2 ஸோ பேரு. என்னன்னா வந்து இவங்க இந்த சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்து இப்போ வரைக்கும் சேசிங்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு. அவங்க இன்னமும் வந்து பேட்டிங் கம்ப்ளீட்லி செட்டில்டுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ சேசிங்ல சேசிங் ஸ்ட்ராங்ன்றத கரெக்ட். விட எனக்கு அவங்க கேட்டா அவங்க 150 அந்த 160 சேஸ் டார்கெட்ல பண்ணும்போது டார்கெட்ல கொடுத்தீங்கன்னா சேஸ் பண்றாங்க. அதான் அவங்க ஆமா ஆமா ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெஸ்டா இருக்கும். அவங்க வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங்ல வந்து ஒரு 150 160 லெஸ் தென் 180 இருக்க வரைக்கும் சேஸ் லெஸ் தேன் பண்ணிடுவாங்க. 180நாலும் ஸ்டில் இந்த மாதிரியான ஒரு ஐபிஎல்ல யூ ஆர் புட்டிங் யுவர் டீம் ஸ்ட்ராட்டஜியே ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். இது நீ ஆமா பழைய ரிஸ்க் தான். ஐபிஎல் ஒரு ஆனா 2-3 வருஷம் பிஃபோர் 2024 2023 சீசன்ல இது ஸ்ட்ராட்டஜினா ஐ சல்யூட் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஆமா அதான் பண்ணாங்க இல்ல ஆனா சிஎஸ்கே. நான் இப்ப வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, சோ டீம் வந்து அந்த அளவு ஸ்ட்ராங் இல்ல. லைக் ஆன் பேப்பரே அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல. ஆனா இருக்க ஸ்ட்ரென்த்தை வச்சு நல்லா விளாண்டு ஒரு லாஸ்ட் 2 மேட்சஸ் நல்லா விளாண்டு இருக்காங்க. ஸோ அக்ரி. அதனால அவங்களுக்கும் இந்த இதுலயே விளாண்டாதான் பெஸ்ட் கேஸ். ஸோ அவங்க முக்கியம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டாஸ் தான் ரொம்ப முக்கியம். எல்எஸ்சி கூட ஆமா ஆமா என்ன வேணா டாஸ் பண்ணலாம். தான் ஆனா விழுகாது சிஎஸ்கேக்கு டாஸ். அதுக்கு ரெண்டு முக்கியமா டீமுக்குமே பிராக்டிஸ் டாஸ் தான் பண்ணணும். முக்கியம். ஆமா நாளைக்கு ஓவர் கேஷ் கண்டிஷன் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறது பெட்டர். ஏன்னா கிளைமேட் இல்ல நல்லா எனக்கு இருக்கும். இன்னொன்னு என்ன பிளஸ் ஃபீல் ஆகுதுன்னா வித் சிஎஸ்கே பேட்டிங் சாரி பிளேயிங் அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி மாதிரியான ஒரு ஆப்போனன்ட் அவன் திடீர்னு ஏதாவது மாயமந்திரம் ஏதாவது நல்லா பண்ணோம் அப்படின்னாக்கா அவனோட பேட்டிங்ல மட்டும்தான். ஏன்னா பேட்டிங்ல தான் அவனோட பிக் நேம்ஸ் எல்லாமே இருக்கு. அவனை வந்து போலிங்ல நீ வந்து ஒன்றும் இல்லை லாஸ்ட் கேம் ஆர்சிபி கூடயே பார்த்தேன்னாக்க அவ்வளோ பயந்து 6 ஓவருக்கு 90 ரன் இருக்க வேண்டியது கடைசி ஒரு 20 ரன்னுக்கே அவ்வளோ யோசிச்சு போலிங் போடுற நிலைமையில தான் எல்எஸ்ஜியோட இது இருக்கு. இந்த சீசனே உனக்கு அதுதான் டெபிக் பண்ணுது. ஒன்லி பாசிட்டிவ் இந்த போலிங் லைன் நீ பார்த்தனா பிரின்ஸ் யாதவ் மட்டும் தான் தெரியுறான் உனக்கு. ஸோ மிச்சம் எல்லாரையுமே நீ டார்கெட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை ஷமியுமே வந்து மேட்ச் ஆன் மேட்ச் கன்சிஸ்டண்டா ஒன்றும் டெலிவர் பண்ணல. அதுதான் இன்னொரு பிரச்சனையா இருந்திருக்கு எல்எஸ்ஜி செட்டப் பொறுத்த மட்டும் உனக்கு. ஸோ எல்எஸ்ஜி அவங்களுக்கு பத்தி இன்னொரு பேசுவோம். setback என்னன்னா இப்ப நம்ம சிஎஸ்கே பேட்டிங் பேசியாச்சு. டெவால் ட்ரூவிஸ் ஷிவம் டுவே ஃபயர் ஆகும் ஆவான். இப்ப நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்கே பவுலிங் ஃபினிஷர். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நான் 10க்கு 10 கொடுத்துருவேன்டா. அவங்க ஏதாண்டா மேட்ச் ஆன் மேட்ச் உனக்கு உயிரை கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காங்க. லிட்டரலி பவுலிங் இல்லைன்னா வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இது வந்து ஐபிஎல் வந்து பவுலிங் தான் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே நல்லா தான் பவுல் பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ரன்ஸ் போனாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ரன்ஸ் ஒரே ஒரு கேம் தான் போனாங்க. பஞ்சாப் கேம் மட்டும் தான் தே வின் ஃபார் ரன்ஸ். மற்றபடி எல்லா கேம்ஸும் தே ஆர்சிபி கேம். ஆர்சிபி அன்ஷுல் கம்போஜோட இது வந்து எக்கானமி வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ல லைக் அரௌண்ட் 11 இருந்துச்சு. அது அப்படியே குறைஞ்சு இப்ப வந்து 9 something வந்துருச்சு. அதுவே ஒரு பெரிய அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் யாரு தெரியுமா? அகில் ஹுசைன். எனக்கு ஃபீல் ஆகுறது வந்து பர்சனலி இன்னும் நீ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் வந்து அவனோட எக்கானமி கம்மியா இருக்குன்னா அது காரணம் வந்து நான் ஜேமி ஓவர்டன்னு ஃபீல் பண்றேன். இன்னொரு சைட்ல இருந்து அவனுக்கு அந்த பேட்ஸ்மேனை வந்துட்டு அந்த லென்த்தை மாத்தி போட்டு பேஸ் வேரி ஆகுறதுல லைக் தே கேனாட் கோ ஆன் ஓவர்டனே அடிக்க பார்க்க முடியல, கம்போஜையும் அடிக்க பார்க்க முடியல. ஏன்னா கம்போஜ் போற டெலிவரிஸ் எல்லாமே வைட் ஆக்கர்ஸ் இல்லாட்டி ஸ்டம்ப் லைன் ஆக்கர் ஒரு டபுள் பிளஃப் டெலிவரி ஒன்று போடுறான். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நீ கம்போஜ் அடிக்கிறது கஷ்டமா இருக்கு, அடிக்க பார்த்தாக்க விக்கெட் போகுதுன்னு பாக்குறாரு. ஓகேவா? ஸோ பீப்புள் ஹாஸ் டு டார்கெட் இன்னொரு டெத் பவுலர்னு பார்த்தாக்க ஓவர்டன் இன்னொரு சைட்ல ரொம்ப இழுத்து பிடிச்சு போடுறான்.
ஓவர்டன் பிடிச்சி பிடிச்சி போறதுல உனக்கு கம்போஜுக்கு அடிக்க பார்த்து அதிகமா விக்கெட் கிடைக்குது. அதனாலதான் அந்த பர்பிள் லிஸ்ட்லயும் வந்திருக்கானோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஒண்ணு. அவன் வந்து கரெக்டா வந்து அவன் பண்ற வேலையை கரெக்டா பண்ணிடுறான். லைக் வந்து ரவுண்டர் விக்கெட் வந்து வைடாக, இல்லைன்னா ஐயோ வந்து அந்த இல்ல அது ஒரு மட்டும் அது பாரு, வேணாம். அந்த வைடியா இருக்காரு மட்டும் நல்லா ஒழுங்கா இருக்குன்னு சொல்லுவாரு. அது அது என்ன? இல்ல இல்ல அவனுக்கு அவனுக்கு வந்து அது செட் ஆயிடுது. போன மேட்ச் யாரு ஓவர்டன் விளாண்டா? டி போன மேட்ச் யாரோட விளாண்டுச்சு சிஎஸ்கே? சமீர் ரிஸ்வி அடிச்சான் அந்த பால. சமீர் ரிவேடு ரெஸ்வி. இதெல்லாம் இல்ல இல்ல மடிச்சு போட்டு டெல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கான். டெல்லி இல்ல. அதான் டெல்லி தான். சமீர் ரிஸ்வி பிளேட் ஆன் டெல்லி அந்த தான், சமீர் டெலிவரிஸ் ரெஸ்வி எல்லாம். தான். உனக்கு ஆமா ஆனா ஆமா அங்க ம- மோஸ்ட் ஓவர்டனோட அடி ஸ்பெல் வாங்குது. தான் குரூசியலா இருந்துச்சு. ஆமா எனக்கு ஆமா அவன் ஆமா ரன் ம். கொடுக்கல. ஓவர்டன் அது ஓவர்டன் 5 கேட்ச் ரன் அது கொடுத்துருப்பான். ஒரு கேட்ச் ஓவர் தான் போட புடிச்சிருந்தா. விட்டான். ஏன்னா வந்து அந்த மேட்ச்ல கண்டிப்பா பேசியே ஆகணும். அதாவது வந்து கமெண்டேட்டர்ஸே சொன்னதுதான். அதாவது ம். ஹார்ட் லைன்ஸ் குட் லைன்ஸ் போட்டு இருக்க வரைக்கும் பேட்டிங்கே ஆட முடியல யாருனாலயும், ரன்னே அடிக்க முடியல. இவங்க ம். தேவையில்லாம வந்து எதுக்கு வைடியா லென்த்தை இருக்காருன்னு மாத்தணும்? சொல்லி லென்த்தை மாத்தணும். வைடியா இருக்க போடுறேன் அப்படின்னு சொல்லி அரௌண்ட் த விக்கெட் வந்து இது ஃபுல் டாஸா போகுது, ஓவர் பிச்சா போகுது. அவன் ஜாலியா அந்த போர் கூட வந்திருக்காது. எப்பயும் போல ஹார்ட் லைன்ஸ் போட்டு இருந்தா அதை வந்து மேட்சுக்கு அது ஃபிளெமிங் மாதிரி 20 ஒரு ரன் நம்ம போச்சுன்னு எக்ஸ்பீரியன்ஸ்டான நினைக்கிறேன் அந்த கோச். கடைசி ஓவர்ல. 15+20 நினைக்கிறேன். ஆமா. ம். அதான் அந்த ஆமா ஆமா எக்ஸ்பீரியன்ஸ்டான கோச் எல்லாம் ஆஹ் இருக்கும்போது வந்து அதெல்லாம் பேசிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ட்ரென்த்துக்கு விளையாடணும். நீ எல்லா கோச்சின்னு மேட்சுக்கும் எடுத்துடாத. ஒரே ஒரே அவன் கோச் இதுதான். பண்ணா அப்புறம். இல்ல எல்லா மேட்சுக்கும் கோச். ஒரே ஃபார்முலா தான் அப்படின்னா என்ன இது? சம்முக்கு சம் மாத்தி போடணும் ஃபார்முலாவை. ம். ம். ஆமா எல்லா எல்லா வாட்டியும் கோச்சையும் கொஞ்சம் புறப்பேற்றிடுவோம். சரி நெக்ஸ்ட் ஓகே. இப்ப வந்து சரி, எல்எஸ்ஜி எல்எஸ்டிக்கு வரலாம். போயிடும். ம். எல்எஸ்ஜி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பாசிட்டிவ் இது வரைக்கும் நடந்தது அப்படின்னாக்க, கொஞ்சம் பேட்டிங் பேட்டிங் திரும்ப ஆர்டர். எட்டி பாக்குதுன்னு தோணுது எல்எஸ்ஜிக்கு. இல்ல போன வருஷம் பேட்டிங் அவங்களோட ஆர்டர். அவ்வளவு மேட்ச். பேட்டிங் இல்ல பேட்டிங் இல்ல பைசல் கிட்டி பாக்குறாரு. இல்ல இல்ல, லாஸ்ட் சீசன் உனக்கு எல்எஸ்ஜி அத்தனை கேம்ஸ் ஜெயிச்சாங்கன்னா 2 பேர் மெயினா ஆடினாங்க மேட்ச் ஆன் மேட்ச். ஆமா மிச்சல் மார்ஷ் ஆடினா, நிக்லஸ் பூரன் ஆடினா. இன்னொரு அண்டர் ரேட்டட் ம். பிளேயர் நான் சொல்றது வந்து ஐடன் மார்க்ரம். நான் அவனை பத்தி பின்னாடி ஏடன். பேசுறேன். ஆமா ஆமா ஸோ என்ன கேட்டாக்க, நீ அழகா மார்ச் திரும்ப ஓப்பனிங் வந்தது, நிக்கலஸ் பூரனை நம்பர் 3 திரும்ப அனுப்ப ஆரம்பிச்சிருக்க. ஸோ 2 மூவ்மே உனக்கு அதான் கிளிக் அதான் நீ ஆகுது. நீ சொன்னோனே வந்து திரும்பி ஒரு பெரிய பிளஸ்ஸா வருது அப்படின்னு சொன்னாலே எனக்கு அவங்க பேட்டிங்னு சொல்ல மாட்டேன். அவங்க பேட்டிங் ஆர்டர் நல்ல பேட்ஸ்மேன்ஸ் நல்லா எடுத்து வச்சிருக்காங்க டீம். பேட்டிங் ஆர்டர்ல அந்த ஒரே ஒரு ஆள் ரிஷப் பண்ட்டுக்காக குழப்பி தான் இவ்வளோ மேட்ச் தோத்துட்டு வந்திருக்காங்க. பிரச்சனையும் அதாவது ஆமா. வந்து ஆமா ஆமா ஒரு டீசெண்டா கூட விளையாடாம இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் அது ஒரு சீசனோட பெரிய இதா ஆமா மோசமா போச்சு. போனதுக்கு காரணம் தான். நிக்கலாஸ் புரன் ஒன் டவுன் இறக்கி விட்டானே மறுபடியும் 50-50 அடிக்கிறான், இல்லைன்னா வந்து ம். விளாசுறான். ம். இது இல்ல இல்ல வந்து இதுக்கப்புறம் like சுத்தி இருக்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு இல்ல, இருந்தாங்க எதுக்கு ஸ்பின்னர்ஸ் போட இது. பயப்படுறாங்க திரும்ப எல்எஸ்ஜி கிட்ட. இப்ப நீ ஆமா எடுத்து பார்த்தனா. ம். ஆமா. இல்ல ஓப்பனிங் ஒரு வந்து இன்ட்ரெஸ்டிங். போன மேட்சுமே வந்து ஏடன் மார்க்ரம் வந்து வெளியவே உட்கார்ந்து இருக்கான். அவனை ஓப்பனிங் ம். இறக்கி விட்டுருக்கலாம். யாரோ புது ஏய், பையனை ஓப்பனிங் ஏடன் இறக்கி மார்க்ரம் விட்டாங்க. ஃபீல்டரா ஆடுறாங்க டாடி. அவன் சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன்ரா. எனக்கு அதுதான் புரியல. ஆமா. ஸோ நீ அது ஒரு யங்ஸ்டருக்கு பேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. குல்கர்னி லாஸ்ட் கேம் வந்து எல்எஸ்டி அவ்வளோ க்ளோஸா போனதுக்கு ரீசனே அந்த குல்கர்னி தான். ஓகேவா? ஆமா. நீ அழகா எய்டன் மார்க்ரம வந்து அலாங் வித் மிச்சல் மார்ஷ் ஓப்பன் பண்ண விட்டாக்க உன்னோட பவர் பிளே ஸ்கோரும் பெட்டர் ஆகுது, பார்ட்னர்ஷிப்ஸும் நல்லா இருந்திருக்கு, உன் சீசன் ஃபுல்லா உனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதை உடைக்கிறேன் அப்படின்ற பேர்ல, ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்குறேன்ற பேர்ல ஏன் இப்படி மாத்துற? இல்ல பண்ட்டுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு புரியல அந்த டீம் ஸ்ட்ராட்டஜில உட்கார்ந்து என்ன பேசுவாங்க. பண்ட்டை எப்படி நல்லா விளையாட வைக்கிறதுன்னு பேசுவாங்களா, இல்ல டீம் எப்படி நல்லா விளையாடணும்னு பேசுவாங்களா? பண்ட்டுக்கு எனக்கு ஏத்த மாதிரி தெரியல. டவுனை மாத்துறேன், பண்ட்டை ஓப்பனிங் ம். இறக்கி விடுறான், பண்ட்டை ஒன் டவுன் இறக்கி விடுறாங்க, டூ டவுன் இறக்கி விடுறாங்க. ம். இப்ப டெய்லண்டர் இறக்கி விட்டோன்னே அவங்க என்ன அவனும் அவனுக்கு யோசிப்பாங்கன்னா வந்தது ஓட கரெக்டா கட்டாம ஆடிட்டு. இருப்பாரான்னு யோசிப்பாங்க. ஏய், என்ன கேட்டாக்க அவன் அந்த 3 டவுன் 4 டவுன்ல இறங்கிட்டு நீ கடைசியில வந்து என்ன அடிக்கிறியா அடின்னு நான் விட்டுருன்னு அதான் சொல்லுவேன். ஹம், எல்லா டீமும் அவ்வளவுதான். கீப்பர்ஸ் எங்கடா கரெக்ட். ஆடுறாங்க மேக்ஸிமம். உனக்கு இப்போ ம். ஆர்சிபி எடுக்கக்கூடாது, அந்த அந்த கீப்பரை விட்டுருங்க. பட் வந்து ஒரு ஜென்ரலி வந்து அஹ், ஒரு இல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாவே தான் வந்து உனக்கு. பேசுவாங்க. ஆ, ரிஷப் பண்ட் வந்து அந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவா ரீசெண்ட் டைம்ஸ்ல இல்ல T20ல. ம், அப்படின்னும் போது ஆமா ஆமா அவன் கீழே இறங்குறது இவங்க எல்லாம் உண்மையில ஹானஸ்டா சொன்னா இவங்க எல்லாம் பெட்டரா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பெட்டரா விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி, அவன் அந்த அப்படின்னும் போது பிரைம் பிரைம் பண்ட் சீசன் நீ எடுத்துக்கிட்டனால பண்ட் வர டவுன் வந்து 3 டவுன் தான். 2 டவுன் டு 3 ம், 3 டவுன் தான் வரவே செய்வான் எனக்கு தெரிஞ்சு. இல்ல சம்டைம்ஸ் ம், ஆமா கொஞ்சம் ஆமா இதுல மாறிச்சான்னு தெரியல. ஸ்ரேயஸ் இன்னும் 3 ஸ்ரேயஸ் வந்து ஐயர் ஸ்ரேயஸ் அவுட் ஆனதுக்கு வந்தானா அப்புறம் 4 தான். பண்ணிட்டு வருவான், இல்ல அது 4ல மாதிரிதான். ஸ்ரேயஸ் வரானா 5ல பண்ணிட்டு வருவான். அந்த மாதிரி தான் வந்துட்டு இருப்பான் அந்த உனக்கு. டிசி ஃபைனல் போனாங்கல்ல இந்த ம். சீசன் தான் வந்து ம், பண்டோட பிரைம் இருந்துச்சு. ம். ம். வந்து அண்டர் 19ல ஓப்பனிங் ஆனா அதனால வந்து அவனுக்கு மறுபடியும் கம்ஃபர்டபுளா வேணும்ன்றக்கா ஓப்பனிங் கேட்டான்னா யார் கேட்டா என்ன இல்ல இல்ல ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. அதெல்லாம் இல்ல இருக்காது. ஐ திங்க் ஐ ஸோ. கெஸ் எனக்கு அவன் பர்சனல் இது மைஸ்கோர் பண்ணிடுறேன். நடந்துச்சான்னு தெரியல.
இல்ல பர்சனல் இதை விட எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஓனரோட ப்ரெஷர் இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி ஹி வாண்டட் ம், பண்ட் டு பி பர்ஃபார்மிங் அப்படின்ற மாதிரி தோணுச்சான்னு தெரில. cannot blame things ம், பட் இருக்கலாம். ஹி ஹாஸ் தட் மச் ட்ரஸ்ட் ஆன் பண்ட்டுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்போன்ட்டு அவர் ஃபீல் பண்ணாரான்னு தெரில. ஸோ ப்ராப்ளி அது இருக்கிற சான்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் ஜஸ்டின் லாங்கர் ஒரு நல்ல ம், கோச் உனக்கு நீ எடுத்துக்கிட்டேன்னா ம். இந்தியா பண்ணா. பட் ஸ்டில் வந்து டீசெண்டான கோச் ஜஸ்டின் தான். லங்கர் அவ்வளோ இந்தியாவுக்கு பண்ணல. அவ்வளோ அவ்வளோ இல்லடா. கேஎல் ராகுல் T20 கோச் அந்த டைம்ல இருந்தாலும் ஒயிட் பால். இல்ல இந்தியாவுக்கு பண்ணல இதுல ஜஸ்டின் இல்ல லங்கர். ஆஸ்திரேலியா தான். நீங்க ஹாரி கிறிஸ்டியன் சொல்றோம்னு நினைக்கிறேன். ம், ஓகே சாரி 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 மை பேட். ம், ஜஸ்டின் லாங்கர் ம். ஆஸ்திரேலியன் கோச்சா இருந்தானோ கரெக்டா? ஆமா, ஆஸ்திரேலியன் கோச். ஓகே ஓகே சாரி சாரி சாரி. ஸோ அவன் ஒரு நல்ல கோச்சாக தான் இருந்திருக்கான் உனக்கு. இந்த பாஸ்ட் உனக்கு அவ்வளோ லைக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஓப்பனிங் பேரை உடச்சு ஹார்ட் மூவ்ஸ் எடுக்கிற ஒரு கோச் மாதிரி எனக்கு தோணல உனக்கு ஜஸ்டின் லாங்கர். ம். ஸோ ப்ராப்ளி ஸோ இப்போ அதான் அட்லீஸ்ட் செட் பேட்டிங் ஆயிருக்காங்க. ஆர்டர் தான். இனிமே ம், இந்த ம். பேட்டிங் ஆர்டரை வந்துட்டு கண்டினியூ பண்ணாக்க நெக்ஸ்ட் சீசனுக்காக நீ அட்லீஸ்ட் எடுத்துட்டு போற அந்த காம்பினேஷனாவது நீ பார்க்கலாம் அதை இல்ல கிட்டத்தட்ட. எனக்கு இன்னொரு சைடு என்ன தோணுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து இப்ப ப்ரெஷரே கிடையாது. ப்ரெஷர் இல்லாம விளையாடுறதுனால பிளேயர்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங் வெல் அந்த மாதிரி யோசிக்கிறேன். ஏன்னா ஆ. வந்து அவங்களுக்கு அப்படி இந்த இல்ல இல்ல சான்ஸ் ஆமா, நீ அதுவும் கரெக்ட் தான். அந்த சான்ஸ் ப்ரெஷர் இல்ல. இருக்கிறப்ப வர எவனும் யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த பேரும் ஒழுங்கா அதுக்கும் ஓனர்னே பெர்ஃபார்ம் சொல்லலாம். மிச்சல் பண்ணலன்றதோட உனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கவே இல்லடா நீ கடைசி வரைக்கும். அதுதான் அதான் அதுதான் மிச்சல் அதான் மாஸ் ரெண்டு அதான். மிச்சல் இல்ல மிச்சல் மாஸ் வந்து ஓப்பனிங் தான் விளாண்டான். எல்லா மேட்சும் ஓப்பனிங் தான் விளாண்டான். எல்லா மேட்சும் ம், போன மேட்ச் மாதிரி அடிக்கல, அதுக்கு முந்த மேட்ச் மாதிரி அடிக்கல. பிளஸ் போன ம். மேட்ச் முந்த மேட்ச் வந்து பேட்டிங் பிச். மும்பைல நடந்தது. இன்னொன்னு வந்து இது ராய்பூரா, தெரியல லக்னோ தெரியல. லக்னோ லக்னோ லக்னோ. ம். மியூட்ல இருக்கு ஸ்ரீஜன். மியூட். ஓகே. ம். ஸோ ஸோ வந்து இப்போ வந்து அதனாலதான் இப்ப வந்து அந்த பேட்டிங் பிச் விளையாடுறப்ப ரெண்டு பிளேயர்ஸுக்கும் வந்து இதா வருது போல. எல்லாருக்குமே நிக்லஸ் புரனும் சரி, மிச்சல் மாஸும் சரி ம், நல்லா படுது போல. சென்னை வரப்ப ம், பிச்சு கண்டிஷன் வேற மாதிரி இருக்கும், பிளஸ் ஓவர் கேஸ்ட் கண்டிஷனாக வரும். ஸோ இங்க வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரி. ம். ஆனா வந்து நிக்கோலஸ் பூரன் வந்து ஸ்பின்னு தானே முக்கியமான ஒரு இதா இருக்க போகுது, ஃபேக்டரா இருக்க போகுது. ஆமா நிக்கோலஸ் பூரன் வந்து ஆமா அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல டர்னிங் ட்ராக்லயும் நல்லா தான் விளையாடுவான். என்ன அந்த ஆமா. இவனுக்கு அகைன்ஸ்ட் மட்டும் தான் கஷ்டப்படுவான், சுனில் நரேனுக்கு புரியல அகைன்ஸ்ட் மட்டும். மத்தபடி மத்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்கான் ஓவர் இயர். ஆமா ஆமா. பிளஸ் இப்போ வந்து கண்டிப்பா நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா ஃபர்ஸ்ட் பவுலிங்கான்னு கேட்கிறப்ப ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்தாதான் கரெக்டா இருக்கும் நான் யோசிக்கிறேன். ஆமா, யாரா எல்எஸ்டி இருந்தாலும் போனேன். ஃபர்ஸ்ட் பவுலிங். யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான், அதுல டவுட் இல்ல. சரி இப்போ எல்எஸ்டி பவுலிங் வருவோம். எல்எஸ்டி பவுலிங்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவீங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் வேற. ஆல்ரெடி திக்வேஷ் வந்து இந்த மேட்ச்சுக்கு கரெக்டா இருக்கும். மத்தபடி வேற யார் ஆஹ் ஸ்பின்னர் இருக்கா அவங்க டீம்ல? சித்தார்த் முடியுமா? சித்தார்த் ஹோம் ஹோம் பாய். நாளைக்கு மேட்ச். ஆமா ஆமா ஆமா. நாளைக்கு மேட்சோட ஹோம் பாய். ஓகே, அதுக்கப்புறம் அதுவே வந்து எனக்கு. ம். அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து க்ரோத் குரூப் பவுலர்னா வந்து மோசிக் விட்டு வருவானா? யாரு? மோஷிக் தெரியல, நான் பார்க்கல. ம். மோஷிக் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பா வந்தே ஆகணும். ஏன்னா வந்து அவன் தான் வந்து ஐபிஎல்ல வந்து இப்போ ம். ஒரு ஸ்பார்க் மாதிரி ஓ. இந்த எல்எஸ்டி சைடு. ம், ம். அவ்வளவுதானா? ஓகே. ஸோ அது இல்லாம வந்து பிரின்ஸ் யாதவ் வந்து ஸோ ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ். பிரின்ஸ் யாதவ் தான் ரொம்ப லீத்தலா இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து பேஸோட சேர்த்து ஸ்விங்கும் நல்லாவே எடுக்குது. அதனால ஆமாமா. அந்த ஏர்லி ஸ்விங், ஏர்லி ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் வந்து அவன் போடும்போது கொஞ்சம் பால் நியூவா தான் இருக்கும். அந்த டைம்ல போடும்போது ஸ்விங் எடுத்து விக்கெட்ஸ் எடுத்தானா பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ டு வாட்ச் அவுட் ஃபார் தான். ஆமா. மற்றபடி வேற எந்த சேஞ்சும் எனக்கு எதுவும் தோணல. வேற எல்எஸ்சிக்கு எந்த சேஞ்சும் தோணல. ஆல்ரெடி இப்போ செட்டில்டு கமிங் பேக் டு பேக் ட்வின்ஸ்ல வராங்க. ஆமா. ம். அதுக்கப்புறம்
நாளைக்கான மேட்ச் பார்த்துடலாம். ஆ. இப்ப வந்து எல்எஸ்டி வந்து பவுலிங் போடுறப்ப சிஎஸ்கே பேட்டிங் ஆடுறப்ப ம். முகமது ஷமி வர்சஸ் இதா ஆமா சிஎஸ்கே டெஃபினட்டாடா எனக்கு ஓபனர்ஸ். தெரிஞ்சு அந்த ஒரு சீம் மூவ்மெண்ட் இருக்க தான் போதும் உனக்கு நாளைக்கு ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸ்னால. ஸோ ஷமிக்கு பால் வந்து நீ நார்மலாகவே வந்துட்டு டெஸ்ட் மேட்ச்ல அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது, இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் அளவு இருக்குமான்னு தெரியாது. பட் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல ஷமிக்கு எப்படி பால் மூவ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஒயிட் பால்ல ம். இனிஷியலி உனக்கு அந்த அசிஸ்டன்ஸ் டெஃபினட்டா இருக்கும், நீ அந்த சீம் அடிச்சு போடும்போது. ஒரு இதுக்கு பிரின்ஸ் யாதவுக்கும் டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு நல்லா போகும்னு தோணுது. ஏன்னா லைக் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒன்றும் இல்லாத பெருசா அந்த ஒரு விக்கெட்லேயே வந்து விராட் கோலிக்கு அந்த மாதிரியான ஒரு டெலிவரி போகுது அப்படின்னாக்க எனக்கு தெரிஞ்சு பிரின்ஸ் யாதவும் ரொம்ப நல்லா போடுவான்னு தோணுது அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்பெல்ல. இவன் ம். சொன்ன மாதிரி மேபி சகப் சாத்தா சொன்ன மாதிரி மோஷிம் கான் நீ டெஃபினட்டா ஆடலாம். அவனும் உனக்கு ஒரு ஸ்விங்கை தேடி போடக்கூடிய ஒரு போலர் தான். ஒரு நல்ல கமாடிட்டி. அவன் ஒரு 5 விக்கெட்லாம் வேற எடுத்திருக்கான் அவனுக்கு கேகேஆருக்கு அகெயின்ஸ்டா ஆமா அந்த மேட்ச்ல. ஸோ பட் ஸ்டில் என்ன கேட்டாக்க வந்து பெஸ்ட் மேட்சப்ஸ் நம்ம வித் லாஸ்ட் மேட்சோட இதுதான் மோஸ்ட்லி ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. காம்பினேஷன் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்க ப்ராபப்ளி ம். வில் கோ வித் ஷமி அண்ட் பிரின்ஸ் யாதவ் இந்த ஓப்பனிங் ஸ்பெல்ல அகெயின்ஸ்ட் சஞ்சு அண்ட் ருத்து வந்து உனக்கு விக்கெட் கொடுக்காம ஆடணும் டெஃபினட்டா. அது விக்கெட் கொடுக்காம ஆடுறது ரொம்ப ம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் டு சேஸ் நம்ம எல்லாருக்குமே அது ஓப்பனா தெரியுதுன்னு எனக்கு தோணுது. ம். ஆஹ் இன்னொரு மேட்சப் போயிடலாமா இல்ல வேற எதுவும் ஆமா ஆமா, இன்னொரு மேட்ச் இதுல இதுல போயிடலாம் ஆட் அப் சொல்லுங்க. பண்றதுக்கு இருக்க அந்த மேட்சப்ல. இல்ல, அதான் திக்வேஷ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு பார்க்கணும். சித்தார்த் மேபி இப்போ வந்து அடுத்து நம்ம முன்னாடி திரும்ப சொன்ன. நீ மிடில் ஓவர்ஸ்ல வந்தனாக்க எனக்கு தெரிஞ்சு ம். கொஞ்சம் ஈஸியர் டிபார்ட்மெண்ட் டு ஹேண்டில்னு தோணுது. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் சிஎஸ்கே கேன் பெட்டரா ப்ளே பண்ணலாம்னு தோணுது. ம். திக்வேஷ் ம். உனக்கு ஃபார்ம்ல இல்ல இது வரைக்கும் இந்த சீசன், ம். அது உனக்கு ஒரு பெரிய ஆமா அட்வான்டேஜ். ம். ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ். ஆனால் திடீர்னு என்ன பண்ணுவான்னு தெரில. மேபி ம். எனக்கு தெரிஞ்சு பிசிசிஐ திரும்ப சைன் போட அலோவ் பண்ணா எனக்கு தெரிஞ்சு அவன் திரும்ப நல்லா போடுவானோன்னு தோணுது. ஸோ பார்ப்போம். யார? இவன் சைன் யாரா போடுவாங்க விக்கெட் எடுத்துட்டு. ஸோ இப்பதான் விக்கெட் எடுத்து ஓகே ஓகே. மூன்று நாள் 2 நாள் டிமெரிட் பாயிண்ட் இல்ல. ஆமா, அதனால வந்துட்டு என் தலைவனோட கையை கட்டி போட்டீங்க. கடைசி மேட்சே வந்துட்டு டிம் டேவிட் கேட்ச் எடுத்துட்டு தலைவன் உன்னை பண்ண பார்த்தான். இப்போ அவனை ம். கட்டுப்படுத்திட்டாங்க பக்கத்துல இருந்து, கையை கட்டி போட்டாங்க திரும்ப. ஸோ இன்னொரு ஸ்பின்னர் மெயினா பார்த்தாக்க ஷாபாஸ் அஹமட். எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் மேட்சை வந்து உனக்கு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வின் பண்ணி கொடுத்ததுன்னா ஷாபாஸ் அஹமட் தான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு நல்ல நல்லா போட்டு கொடுத்தான் உனக்கு. அந்த 3 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பெல்ல வந்து நீட்டா போட்டு கொடுத்துட்டான் உனக்கு. ரன்னு போகாமையும் உனக்கு விக்கெட்டும் எடுத்து கொடுத்துட்டான். மெயினா சிங்கப்பூர் சித்தப்பாவோட விக்கெட் எடுத்து கொடுத்தான். ஸோ அவனுக்கும் கொஞ்சம் அந்த ஸ்லோவர் திருத்தி யார் நீ போடும்போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அந்த அசிஸ்டன்ஸ் டெஃபரெண்டா சேப்பாக் விக்கெட் கொடுக்கும்னு தோணுது. பட் ஸ்டில் நீ டேக் டவுன் பண்ணலாம். லைக் இன்னும் அவ்வளோ லைக் ஹீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஷாபாஸ் அஹமட். பட் ஸ்டில் நீ வந்து டேக் டவுன் பண்ணக்கூடிய ஒரு போல்டர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டெத் ஓவர்ஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு டெத் ஓவர்ஸ் வரைக்கும் போகுமா அப்படின்றது எனக்கு தெரியல, கேமை பொறுத்து. ஸோ இல்ல தெரில, இல்ல பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு டெத் கண்டிப்பா. ஓவர்ஸ்ல மேட்ச்அப்னு பார்த்தாக்க திரும்ப ஒன் செகண்ட் நீ அதே தான் வருவ அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி ம். நாளைக்காவது ஆரிச்சாமி இறங்குனாருன்னா ஆரிச்சாமிக்கான டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு தோணுது. பிகாஸ் ஷமி அண்ட் ம். ஏ- பிரின்ஸ். எல்லாரும் எல்லாரும் ஓரளவு ஒரு 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 ரோல் ஆடிட்டு இருக்காங்க. ஆரிச்சாமிக்கான டே நாளைக்கு ஆமா இருக்குமான்னு பார்க்கணும். ஆமா, இது பேட்டிங்ல வரைக்கும் இருந்து இன்னும் தவிர. வரல. இது வந்து ஆறுசாமிக்கான ஹைட் எப்படி இருக்குன்னா விஜய் நாளைக்கு முதல்வர் ஆகப்போறான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. என்னன்னு விட நாளைக்கு மாட்டேங்கிறாங்க ஆகுறாருயா. சிகப்பு சாப்பிட. நாளைக்கு ஆயிடுவாரு. நாளைக்கு நாளைக்கு. ஆகிடுவாரு. அதே சமயம் தூபேவும் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா பரவாயில்லையா இருக்கும். சந்தோஷமாவும் ம். இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து நிம்மதியா இருக்கும் அப்படின்றீங்க. சரி, அப்படியே ஆமா குயிக்கா இந்த மேட்சப்ஸ் போயிடுவோம். சிஎஸ்கே ம். bowling போட்டாக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டெஸ்ட் இருக்கும்னு தோணுது. பட் ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல மேட்சப் நான் பாக்குறது என்னன்னா அகில் ஹுசைன் அகைன்ஸ்ட் 2 ரைட் ஹேண்டர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு நீ குல்கர்னி ஆனாலும் சரி, மார்க்ரம் ஆனாலும் சரி, மிச்சல் மார்ஷ் ம். இன்னொரு சைடில். ஸோ 2 ரைட் ஹேண்டர்ஸ் ஆன் த கிரீஸ். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டேரக்டா ஃபர்ஸ்ட் ஓவரே கொடுக்க போறான் கண்டிப்பா அகில் ஹுசைனுக்கு. ஆனா அகில் ஹுசைன் ஆடணும், அதுதான் இன்னொரு விஷயம். பிரசாந்த் வீர் ஆடுறேன்ட்டு எதுவும் பண்ணக்கூடாது. ஆடிடுவாங்க நம்பிடுவோம், ஏன்னா சேப்பாக்கு கிட்ட. ஸோ ம். அகில் ஹுசைன் அகெயின்ஸ்ட் அந்த இது பார்க்கணும். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல வந்து நிக்கலஸ் பூரனை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க. பிகாஸ் 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் உனக்கு. இந்த மேட்சப் வந்து ஒரு ஓவர் ரேட்டட்றதை நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். பட் ஸ்டில் வந்து ஒரு நிக்கலஸ் பூரன் ஒரு ஃபார்முக்குள்ள திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பேட் ஸ்விங்ல ஈஸியா டுவர்ட்ஸ் த டர்ன் வந்துட்டு பெரிய பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டா எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது.
ம். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ம் மிடில் ஓவர்ஸ்ல வந்து நிக்கோலஸ் பூரன் வரப்ப கண்டிப்பா வந்து ஜேமி ஓவர்டன் வந்து கார்லர் போட்டு விக்கெட் எடுத்துவாரு. அதான் நான் கண்டிப்பா ஜேமி ஓவர்டன் நல்ல மேட்சப். நிக்கோலஸ் பூரன் ம் நல்ல மேட்ச் அப்பா இருக்கும் நாளைக்கு கண்டிப்பா. ம் டெஃபினட்டா. ஆமா. ரிஷப் அவனை பண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு ரிஷப் தெரிஞ்சு பண்ட் துருப்பு சீட்டு ஜேமி தான் நினைக்கிறேன். ஆமா 145 ம் பிளஸ் போவாரு அடிக்கிறாரு இப்ப. ஒவ்வொரு ஒவ்வொரு மேட்ச்லயுமே 145 பிளஸ். போன ம் மேட்ச்ல வந்து ஒரு நிகில் இருந்துச்சு, அந்த நிகில் மட்டும் சரியாயி வந்திருக்கும். ம் அவ்வளவுதான் வேற ஆமா. ஒண்ணும் இல்ல. இன்ஜுரி கர்ஸ் வந்து திரும்பவும் தொடர விடாதீங்க. இந்த சீசன் நான் பிளே ஆஃப்ஸ் ஆமா மட்டும் போய்க்கிறேன்டான்னு கெஞ்சுறீங்க அட்லீஸ்ட். ஆமா ஆமா. ஏன்னா வந்து மும்பை டெல்லி அவங்க எல்லாமே விட்டாங்க சான்ஸ் ம் நம்ம ம் போறதுக்கு. சோ வந்து ம் எங்களுக்கு சான்ஸ் இருக்கிறப்ப நாங்க போயிடலாம். அது ம் 2 எல்என்சி மேலும். ம் யாருக்கு கிடைக்கும்? ஓகே. எனக்கு கிடைச்சிருக்கே. ஆமா ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு ப்ரிடிக்ஷன்ஸ் அதான். போயிடுவோமா? அஹ், வேற பெருசா இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஃபினிஷர்ஸ் அகைன்ஸ்ட் ம். பெருசா எதுவும் இல்லை. ஸோ ஆமா ப்ரெடிக்ஷன்ஸ் அவங்க குயிக்கா. பினிஷர்ஸ் இல்ல அவங்களுக்கு. குயிக்கா ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லுங்க. ஆமா, சிகப்சாத்தா, சென்னை. சென்னையா, ஒபிட்டோ, ஒரே வார்த்தை. நான் அதான் ஒரே ஒரு சின்னதா சொல்லணும்னு பாக்குறேன். அதாவது வந்து ஆ எனக்கு முக்கியமானது என்னன்னா, நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். 2 பிளேயர். ஆ ஆ ஒன்னு வந்து அகில் ஹுசேன் ஆப்வியஸ்லி, அண்ட் ஓகே சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்துன்னு சேர்த்து சொல்லுவேன். அதாவது வந்து ஓகே. சஞ்சு வந்து பேக் டு பேக் பார் எப்போதும். போட்டுக்கிறியா? ஆப்ஷன் எடுத்துக்கிறியா? ஆமா, ஆப்ஷன் போட்டுக்கிறேன். ஆ என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, சஞ்சு சாம்சன் அடிச்சா கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிக்குது. அதுல ஆ டவுட்டே இல்ல. ஏன் ருத்து ஆனா அடிச்சாலும் அதே கண்டிப்பா சமயம் ஜெயிச்சிருக்கு. ஐ மீன் இல்ல ஜிடி இல்ல மேட்ச் விட்டுரு. ஆனா வந்து என்னன்னா வந்து சஞ்சு வந்து டஃப் பிச்சர்ஸ்ல வந்து எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு அவன் ஆடின மாதிரி தோணல. ஆ மோஸ்ட்லி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ்ல நல்லா அடிப்பான். டஃப் விக்கெட்ஸ்ல ம் அந்த அளவுக்கு அவன் ஆடுவான். ஸோ இந்த ம் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா இருக்கும்னு தோணுது. அதுவும் இந்த ஓகே 150 160 அவன் தான் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா. ம் இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து அந்த 160 அடிச்சாலும் சரி, அந்த 160 சேஸ் பண்ணணும் சரி. ஸோ ஓகே இந்த 2 பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை பொறுத்து ம் இவங்க நல்லா ஆடினாங்கன்னா சிஎஸ்கே ஜெயிக்கும். இல்லைன்னா ம் எல்எஸ்ஜி